இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் செய்தியை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களை வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவர் தமது வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அதிசயங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளையும் கர்த்தர் தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்கள். இயேசு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்று பேதுரு சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட நானும் எத்தனை மாதங்களாக, வருடங்களாக, காலங்களாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், இதற்காக உழைத்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இன்னும் கையுடி வரவில்லையே, இன்னும் காரியம் சாத்தியமாகவில்லையே, ஏன் இன்னும் ஒரு ஜெயத்தை நான் பார்க்க முடியவில்லை என்கிற ஏக்கத்தோடு நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதற்கு காரணம் என்ன என்பதை சிந்திக்க போகிறோம். முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்கிறான். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது 2வது நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் நிச்சயமாய் பலன் பெறுவான் என்பது தேவனுடைய வார்த்தை. அப்படி இருக்கும்போது பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்கிறானே, காரணம் என்ன? நானும் பிரயாசப்பட்டும் இன்னும் நான் எதிர்பார்க்கிற நன்மை கிடைக்கலையே என்று நீங்கள் சொல்வீர்களானால் அதற்கு காரணங்கள் என்ன? இந்த பேதுரு அவனோடு சேர்ந்தவர்களை மீன் பிடிக்கிற அந்த அனுபவத்தில் சில காரியங்களை வேகமாய் நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க. வார்த்தையின்படி நம்ம செயல்படும் பொழுது தான் நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். வார்த்தையை கேட்டுக்கொண்டு நம்ம மனதில் இருக்கிறபடி நம்ம செயல்பட்டால், நம்ம அனுபவத்தை நம்ம செயல்படுத்தினால் ஒன்றும் கிடைக்காது. இங்கே நடந்த சம்பவம் என்ன? ஏன் அந்த ராத்திரியிலே இவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, ஒன்றும் இவர்கள் பிடிக்கவில்லை, ஏன் வெறுமையான ஒரு அனுபவத்தில் வருகிறார்கள் என்பதை பார்க்கும்போது, முதலாவது 4ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று சொல்கிறார். ஆழத்திலே தள்ளி கொண்டு போ. அப்படியானால் ஒருவேளை பேதுருவும் கரையிலே மீன் போட்டுப்பார், அவரும் ஆழத்தில் தான் போயிருப்பார். ஆனால் மீன் பிடிக்கும்படி போக வேண்டிய ஆழத்துக்கு போகலை. இன்றைக்கி நாமும் சில சமயத்தில் என்னால் என்றவரை, என்னால் முடிந்தவரை நானும் பிரயாசப்பட்டேன், நானும் ஜெபம் பண்ணேன், நானும் செய்தேன். நீங்கள் செய்தது உண்மைதான், செய்தது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் எப்படி அதை நிறைவேற்றியிருக்கிறீங்க என்பது தான் யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் ஆழத்திலே என்று சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆண்டவர் அந்த படவில் ஏறி சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டாராம். சற்றே தள்ளும்படி. அப்போ கொஞ்சம் தள்ளுறதும் இருக்குது, ஆழத்துக்குள்ளே போகிறதும் இருக்குது. மீன் இருக்கிற ஆழத்துக்குள்ளே போகணும், அப்போ தான் மீன்களை பிடிக்க முடியும். இன்றைக்கி ஆவிக்கிற வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் ஆழத்திலே செல்லும்படி அழைக்கப்படுகிறோமே. ஆழத்திலே சென்று மீன் பிடிக்க போடுங்கள் சொல்லுகிறார்களே. என்னுடைய அனுபவம் என்ன? கொரிந்தியர் நிருபத்தில் பவுல் இதை குறித்து சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நான் வாசிக்கும்போது, ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். கடலில் மீன் இருக்கும் இடத்துக்கு இன்னும் ஆழத்துக்கு போகணும் என்பது உலகப்படி எழுத்தின்படி அர்த்தம். ஆவிக்கிற அனுபவத்தில் நன்மைகளை, விடுதலை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் தேவனுடைய ஆழம் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய ஆழம் நீங்கள் போயிருக்கீங்க, உண்மைதான். ஆனால் தேவனுடைய ஆழத்துக்குள்ளே போனால் தான் தேவனுடைய பெற்றுக்கொள்ள முடியும்.
அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். ரோமர் நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவளாகிய ஆழங்கள் எவ்வளவா இருக்கிறது. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது என்று சொல்லி ரோமருக்கு நிறுவனத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அதே போல எபேசியர் 3:18 கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஆழங்களுக்குள், தேவனுடைய ஆழங்களுக்குள் நாம் போகும்பொழுது தான், தேவனுடைய வார்த்தையின் அனுபவ ஆழங்களுக்குள்ளே நாம் போகும்பொழுது தான் பெற்றுக்கொள்ள முடியும், சுதந்திரிக்க முடியும். ஆழங்களுக்கு போகாமல் அனுபவிப்பது என்பது, பெற்றுக்கொள்வது என்பது இயலாத ஒரு காரியம். கிறிஸ்துவின் ஆழங்களுக்குள்ளே நீங்கள் எவ்வளவு இறங்கி வந்திருக்கிறீர்கள் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இரண்டாவது, அந்த 4ஆம் வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்கிறார். வலை போடுறவனும் மீனை பிடிக்கும்படி போடணும். அப்படின்னா என்ன? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, பந்தய சாலையில் எல்லாம் ஓடுவாங்களாம். ஆனால் எப்படி ஓடணுமா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்போ மீன்களை பிடிக்கும்படி வலை போடுறது இருக்கு, மீன்களை பிடிக்க முடியாத நிலையிலே வலை போடுறது இருக்கு. நீங்கள் எவ்விதமாய் வலை போடுறீங்க? மீன்களை பிடிக்கும்படி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுறீங்களா? ஓடி பார்ப்போம். கிடைச்சா நல்லது, கிடைக்கலன்னா என்ன செய்ய முடியும்? யாருக்கா ஒருத்தர் தானே கிடைக்கும், அது பந்தயத்தில். இங்கே அப்படி லாவிக்கிற ஓட்டத்தில் அப்படி இல்லை, ஜெயமாக ஓடுகிறா அத்தனை பேருக்கு இருக்கு. பெற்றுக்கொள்ளும்படி நீ ஓடுறியா? மீன் பிடிக்கும்படி நீ ஓடுறியா? அதான் கேள்வி. நாளாகமம் 1ஆம் புஸ்தகம் 15:13 நாம் வாசிக்கும்போது, நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினால் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார். ஏன் அடிவிழ பண்ணினார்? தேடாததுனால அப்படி சொல்லலை, தேடணும். ஆனால் நியாயமானபடி தேடலை, அதாவது தேட வேண்டிய பிரகாரம் தேடலை. தேட வேண்டிய பிரகாரம் தேடினா தான் நன்மை கிடைக்கும். அதனால தான் அப்படி சொல்கிறாரு, நியாயமானபடி தேடாதே போனபடினால் அவன் மக்களே அடிவிழ பண்ணினார். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் விசுவாச ஓட்டத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி, கிருபையின் ஆசீர்வாதங்களை, விடுதலைகளை பெற்றுக்கொள்ள ஓடிக்கொண்டிருக்கீங்களே, அதை பெற்றுக்கொள்ளும்படி உங்களுடைய ஓட்டம் இருக்குதா? நீங்கள் ஓடுற ஓட்டம் நியாயம்தானா? நீங்கள் ஓடுற ஓட்டம், எடுக்கிற பிரயாசம் சரிதானா என்பதை சிந்தித்து செய்யுங்கள். ஏதோ ஒரு ஓட்டம் இல்லை, சரியாக ஓடணும். சில வருஷத்துக்கு முன்னால் ஷைனி ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா ஒலிம்பிக்கில் ஓடினாங்க. கேரளாவை சேர்ந்தவங்க. ஃபஸ்ட்டில் வந்துட்டாங்கன்னா ப்ரைஸ் கிடைக்கல, ஓடுற ஓட்டத்தில் ட்ராக் மாறிட்டாங்க. ஃபஸ்ட்டில் வந்தும் பரிசு கிடைக்கல, ட்ராக் மாறினதுனால. ஒருவேளை நீங்கள் பல வருஷம் பிரயாசப்படலாம், நல்லது. ட்ராக்கில் கரெக்டாக ஓடுறீங்களா? உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதை தானா? அதை பாருங்கள். மீன்களை பிடிக்கும்படி வலை போடுறோமா என்பதை யோசித்து பாருங்கள். அதுதான் அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களோடு தெளிவாக பேசிக்கொண்டிருக்கிறார். 3வது அனுபவம், அதே 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். வலைகளை போடுங்கள். பின்னால் நீங்கள் வாசிக்க 5ஆம் வசனத்தில் அதில் போட்டு சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அந்த ஒரு வலை போட்டதே 2 போட் நிறையக்கூடிய அளவுக்கு மீன் கிடைச்சிருக்கு. அப்போ வலைகளை என்று சொன்னபடி கூடுதலாக வலை போட்டிருந்தா எவ்வளோ மீன் கிடைச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம விசுவாச அறிக்கை, விசுவாச அளவு, நம்முடைய கிரியை செய்கிற அளவு குறைவாக இருக்கிறதுனால தான் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற நன்மையும் குறைவாக இருக்குது. ஆண்டவர் அதிகமான நன்மை தர ஆயத்தமாக இருக்கிறார்.
வலைகளை போடுங்க, எத்தனை வலை போட்டாலும் உனக்கு அதுக்கு தகுந்தாலும் மீன் கிடைச்சிருக்கும். ஆனால் ஒரே ஒரு வலையை தான் போட்டான். இன்னைக்கு உங்கள் விசுவாச குறைவு, உங்களுடைய செயலில் ஏற்பட்டிருக்கிற குறைவுகள் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அநேக நன்மைகளுக்கு தடையாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? அதனால தான் நீங்கள் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியலை என்பதை உணர்றீங்களா? இன்றைக்கி அதை உணர்ந்து பாருங்கள். யார் யாருக்கலாமோ எப்படியோன்னு சொல்லி யாரையோ யோசிக்கிறீங்க. உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், உங்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவர், தம்முடைய அளவற்ற நன்மை உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால தான் வலைகளை போடுங்கள்னு அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் வலையை போட்டு மிகுதியான அளவு கடங்காத நன்மை பெற வேண்டிய நிலையில் உள்ள நீங்கள் ஏதோ கொஞ்சம் கிடைச்சது, அதில் பரவாயில்ல, திருப்தியாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை யோசித்து பாருங்கள். ஆண்டுடைய வார்த்தையின்படி நாம் போடுமானால் நிச்சயமாய் அதில் ஜெயம் இருக்கிறது. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது ராஜாவிடத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை, அம்புகளை பிடியும் என்றான், அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ராஜாவின் மேல் கோபமாகி, நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர். இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறியடிப்பீர். அம்ப தரையில் அடின்னு சொல்கிறான். ராஜா 3 தடவை அடிச்சுட்டு நிறுத்திட்டார். இப்போ தீர்க்கதரிசி சொல்கிறான், 5-6 விசை 5-6 தடவை நீர் அடிச்சிருந்தா சீரியரை முற்றும் முறியடிப்பீர். ஆனால் இப்போதோ 3 தடவை தான் ஜெயிப்பீர். 4வது தடவை வந்தால் நீர் தோற்று போவீர். நான் யோசித்து பாருங்க அருமையானவர்களே, வலைகளை போடுங்கள் என்றார். நாம் எவ்விதமாய் செய்கிறோம்? அதை நீதிமொழியிலே 11:24 அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு என்று வேறு சொல்வதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை நாமும் பிசினித்தனம் பண்ணுகிறதான ஒரு அனுபவம் இல்லாதபடி இந்த நாளிலும் விசாலமான இருதயத்தோடு விசாலமான மனசோடு கூட நம்முடைய காரியங்களை நாம் நடப்பிப்போமானால் நாம் அதிகமான ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், தேவன் நம்மை பன்மடங்கு ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால தான் வலைகளை போடுங்கள் என்று சொல்லி சொன்னார். நீங்களும் கூட எனக்கு கொஞ்சம் தான் கிடைச்சிருக்குது, குறைஞ்ச ஆசீர்வாதம் தான் தந்திருக்குது, ஏதோ அன்னன்னைக்குள்ள ஆகாரம் மட்டும்தான் கிடைச்சிருக்குது, மிச்சம் இல்லை மீதி இல்லை என்று சொல்வீங்கன்னா கர்த்தர் சொன்னது என்ன, நீங்கள் செய்வது என்ன? நன்றாய் யோசித்து இன்றைக்கு உங்களை சீர்படுத்துங்கள், மிகுதியான நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். கடைசியாக 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்கிறான். ஏன் அகப்படவில்லை? மார்க்கு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லியிருக்கு. வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போ மீன் அகப்படலை அப்படின்னா வலையை போட்டோம், தப்பி போயிட்டு உள்ளுக்குள்ள சிக்கலை. ஏன் சிக்கலை? வலை முந்தின நாள் மீன் பிடிக்கும்போது பெரிய மீன்கள் அகப்பட்டு அது வலையை கிழிச்சு கொண்டு போயிருந்தா, பிச்சு கொண்டு போயிருந்தா கடற்கரையில் தச்சு சரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. பழுது பார்க்குதல். அப்போ பழுது பார்க்குதல் மிக முக்கியம். பழுது பார்த்த வலையாக இருந்தால் மீன் அகப்படும். பழுது பார்க்காதபடி ஓட்டையோடு கூட கிழிந்து போன நிலையோடு கூட வலை போடப்படுமானால் ஆகப்படாது. உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். உங்கள் வலை சீர்படுத்தப்பட்டிருக்கிறதா? பழுது பார்க்கப்பட்ட வலையை தான் நீங்கள் பயன்படுத்தினீங்களா? எரேமியா 2:13 வாசிக்கிறோம், என் ஜனங்கள் 2 தீமை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாக என்னை விட்டுவிட்டார்கள், தண்ணீர்கள் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். நீ வச்சிருக்கிறது வெடிப்புள்ள தொட்டி, அதில் தண்ணி ஊற்றி தண்ணி மிச்சம் இல்லை, தண்ணி காணல,
வச்சிருக்கிறது வெடிப்புள்ள தொட்டி. அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெடிப்பு இருக்குது, ஓட்டை இருக்குது, அதில் எல்லாம் ஒளி போயிட்டே இருக்குது. வருமானம் வருது, எங்கே போகுதுன்னு தெரியல. நன்மை வருது, எங்கே போகணுன்னே தெரியல. ஏன் தெரியல? எங்கேயோ ஒரு வெடிப்பு இருக்குது, அது வழியாக ஒளிகிட்டு இருக்குது, அது வழியாக ஆசீர்வாதம் வெளியேறிக்கிட்டு இருக்குது. ஆகாய் 1:6 வாசிக்கிறோம், கூலியை சம்பாதிக்கிறவன் புத்தலான பையிலை போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். கூலியை சம்பாதிச்சு பையில் போடுறான், ஆனால் பையன் நிரம்பலை, பையில் மிச்சம் சேர மாட்டேங்கு. ஏன் சேர மாட்டேங்கு? புத்தலான பையில் ஓட்ட கிடக்கு. தெரியுதா உனக்கு? அதை புரியுறீங்களா? ஒரு பக்கத்தில் ஒளிகிட்டு இருக்குது, ஆசீர்வாதம் இல்லை, மிச்சம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இன்றைக்கி கண்டுபிடிங்க, எங்கே பொத்தல் இருக்குது, எங்கே வெடிப்பு இருக்குது, எதன் வழியாய் என்னுடைய ஆசீர்வாதம் போகுது, எதன் வழியாய் என்னுடைய நன்மை போகுது, ஏன் என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் மத்தியில் ஆசீர்வாதமான மேன்மை இல்லை, எங்கே ஒழுகு போகுது? இன்றைக்கி அதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணுங்க, மிகுதியான நன்மை பெற்றுக்கொள்வீர்கள். ஐயரே, ராமுலோசம் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லுகிறான். பிரயாசப்படுகிறவனுக்கு பலன் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அப்போ பிரயாசப்பட்டும் பலன் இல்லையே. ஏன்? முதலாவது ஆழம். மீன் இருக்கிற ஆழத்துக்கு நீங்கள் போய்க்கலான்னு பாருங்கள். தேவனுடைய ஆழத்துக்குள்ளே நம்ம வரும் பொழுது தான், அன்பின் ஆழத்தில் இறங்கும் பொழுது தான் நன்மையை நாம் சுதந்திரிக்க முடியும். மீன்களை பிடிக்கும்படி வலை போடணும். மீன்களை பிடிக்கும்படி நம்ம வலை போடலைன்னா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடலைன்னா அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதை தான் நம்மளை வாசிக்கிறோம். தேடுகிறோம் தான், நியாயமானபடி தேடுறோமா என்பதை சிந்திங்க. 3வது, வலைகளை போடுங்கள் என்றார். நீ வலையை தான் போட்டிருக்க, அதுக்கு ஏற்றப்படி தான் உனக்கு கிடைக்கும். உன் கிரியைக்கு தக்க பலனை கத்த கொடுக்கிறவர். வார்த்தையின்படி வலைகளை போட்டால் மிகுதிக்கு மிகுதியான மீன்கள், நன்மைகள் கிடைச்சிருக்கும். ராமோசும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை என்கிறான். ஏன் அகப்படலை? வலை பழுது பார்த்துருக்கா? வலை பழுது பார்க்காம ஓட்டையோட கிழிஞ்சதோட போனால் எப்படி கிடைக்கும்? வலை பழுது பார்க்கப்படணும். வெடிப்பு இருக்கான்னு பாருங்க, தொட்டியில் பையில் ஓட்ட கிடக்கிறத கவனிங்க, சரி பண்ணுங்க, நன்மையை சுதந்திருப்பீங்க. நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். வார்த்தையின்படி ஆழத்தில் போய் மீன் போட்ட போது, வலை போட்ட போது மீன் கிடைச்ச அதே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நான் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவையுமே நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆம் என்று மாமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை விசுவாசித்து தேவனுடைய வேதத்தின் மகத்துவத்தின் ஆழங்களுக்குள் இறங்கி நன்மையை சுதந்திரிக்க அப்பா உதவி செய்வீராக. எங்கே வெடிப்பு இருக்கிறது, எங்கே ஓட்டம் இருக்கிறது என்பதை கண்டு அதை சரி பண்ண உதவி செய்யும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிக்க வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikaar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.